நம்ம தமிழ் மூவிஸ்க்கு சென்சார்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல. ஒரு சில படங்களுக்கு யூ/ஏ சென்சார் சர்டிஃபிகேட், ஒரு சில படங்களுக்கு யூ சென்சார் சர்டிஃபிகேட், ஒரு சில படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுப்பாங்க. யூ சென்சார் அப்படின்னா எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் அந்த படத்தை போய் பார்க்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது. யூ/ஏ சென்சார் அப்படின்னா 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு படம் க்ளீன் ஏ சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த படத்தில் அதிகமாக வயலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த படத்தை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஏ சென்சாரில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். இப்போ நான் எதுக்கு திடீர்னு சென்சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா காரணம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு எந்த படத்துக்கு ஏ சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? எந்த படம் அப்படின்னா 1951 ராம்நாத் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷனில் நம்ம எம்ஜிஆர் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் மர்மயோகி. இந்த படத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஏ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சோனா எஃப்எம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.